சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் ஆணிகளால் அடிக்கப்பட்டு மரிக்கவும் பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தார். இயேசு கிறிஸ்து நாடுகள் தோறும் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நல்வார்த்தைகளை தெரிவிக்கிறவராக நடந்து சென்றார். இயேசு கிறிஸ்து போன இடமெல்லாம் சுகங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டு வந்தது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் வருவாரானால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், வியாதிகள் சுகமாக்கப்படும், தீராத கஷ்டங்கள் தீர்க்கப்படும். ஒளியாக இருக்கிறார். இருளான வாழ்க்கையிலே வரும்போது இருள் அகன்று போகும். ஒளியானது உங்கள் வாழ்க்கை முழுவதும் இருதயம் முழுவதும் உங்களுடைய வேண்டுதல்கள் முழுவதும் உங்கள் தேவைகள் முழுவதும் நிறைவேற்ற வல்லவராக பாவம் செய்கிற ஆத்துமா பாவத்தை மறிக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விடுகிறவர்களுக்கு இரக்கம் பெறுவான், அதாவது ஆசீர்வாதத்தை பெறுவான். பாவமானது தன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதனாலே மனிதர்கள் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியவில்லை. எப்போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதோ அப்பொழுதுதான் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவன் மனதளவிலும் உலக அளவிலும் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக ஒரு தருணத்தை கொடுக்கிறார். நீங்க இயேசுவினிடத்திலே உங்களுடைய பாவமான இருதயத்தை நம்முடைய பாவமான இருதயத்தை ஒப்பு கொடுப்போமானால் நம்மை மன்னித்து அவர் மறுவாழ்வு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். அவரே வழியும் அவரே சத்தியமும் அவரே ஜீவனுமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு சேர்ப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.